Yeah, boy. Hi friends, welcome back to video. This is Sanjay. இன்னைக்கு நான் today I am showing my college day routine. My college day routine தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொட்டீன் நான் எப்போ க்ரியேட் பண்ணேன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஏதோ ஒரு டைம்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கும் போது இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணேன், அதாவது க்ரியேட் பண்ணேன். இந்த ரொட்டீன் நான் சில டைம்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், சில டைம்லேருந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. ஏன்னா ஓப்பனாக சொன்னேன்னா சோம்பேறித்தனம் தான். ஒரு சில டைம்லேருந்து நான் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு. அது என்னென்னு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி காலேஜ் போகணும், எதுக்கு நம்ம டேலாம் பிளான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காம நம்மளோட டே பிளானை நம்ம ஃபாலோ பண்ணாமல் வேறு யாரோ வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கணுன்னு அப்போது செகண்ட் இயர் படிக்கும் போது க்ரியேட் பண்ணேன். காலேஜ் முடிஞ்சு ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவுக்கு 30 வியூஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் அந்த வீடியோ நான் யாருக்குமே ஷேர் பண்ணல, யாருக்குமே எதுவுமே சொல்ல. ஆனஸ்ட்டாக ஒரு 30 பேர் அந்த கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அதுக்காக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் தட். பார்த்தீங்களா, தெரியுதா? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெய்லி ரொட்டீன் போட்டிருக்கேன், அதாவது டைம் டாஸ்க்குன்னு போட்டிருக்கேன். இது நான் சைடில் ஷோகேஸ் பண்ணுறேன். அதாவது டைம் டாஸ்க் பண்ணியிருக்கேன். வேக்கப் எப்போனா 5:30க்கு நான் வேக்கப். அது நான் செஞ்சிருவேன். ஆக்சுவலி 5:30க்கு இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. 5:30 இல்லை 6 o'clock அந்த ஒரு கேப்லேருந்து நான் ஏந்துருவேன். 6 o'clockலேருந்து 6:30 அது மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிட்டுப்பேன், யோகா அந்த மாதிரி பண்ணிட்டுப்பேன். தென் 6:30க்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் புக் ஏதாச்சும் படிப்பேன். எக்ஸாம் டைம்னா புக் ஏதாச்சும் படிப்பேன். அதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். தென் 6:30லேருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா காலேஜுக்கு போகணுன்னு இங்கேருந்து ஒரு 7:40 ட்ரெயின் இங்கேருந்து. அதனால் கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். 6:30லேருந்து குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்து ட்ரெயின் ஏறிடுவேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து ரீச் பண்ணது 8:40 இல்லை 8:50, சம்டைம் 9 o'clock கூட ஆகிடும். அது நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரெயினோட லேட்டு, ட்ரெயின் சிக்னல் போட்டுருவோம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அங்கே போயிட்டோன்னே காலேஜோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வேறு வழியே இல்லை, காலேஜோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் காலேஜ் முடிச்சுட்டோன்னே காலேஜ் எப்போ எங்களுக்கு முடியும்னா சில டைம் 1:30க்கு விடுவாங்க, சில டைமில் 2 கூட ஆகிடும். நான் இங்கேருந்து 3 o'clock இல்லைனா 4 o'clock வந்துடுவேன். மோஸ்ட் டைம் 4 o'clock தான் வந்திருக்கு. 4 o'clock வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து 5:30 இல்லை 5 o'clock ஏதாச்சும் யூடியூப் வீடியோ மேக் பண்ணோன்னு எழுதி வச்சுருக்கேன். இது நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன் நான் 2 month ரெகுலராக ஒன் டே கூட கேப் விடாமல் 2 month ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அதோட ரீச் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா ரேண்ட் சொசைட்டி அந்த சேனல் மெயின் சேனல் 2 month ஷார்ட்ஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு மாற்றி போட்டிருந்தேன். ரெகுலராக ஒன் டே விடாமல் கூட ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஒரு ரொட்டீன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 5 PM, அதாவது சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் அந்த ஒரு ஷார்ட்ஸை தான் க்ரியேட் பண்ணுவேன். என்னோடய லாங் டைம் வீடியோனா அதுக்காக வீடியோ எடிட்டிங் இல்லைனா அதுக்காக என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுமே மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் அந்த டைமில் நான் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸு கண்டென்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அது மாதிரி எடுக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். ஆனால் சில டைம் மார்னிங் எடுப்பேன், ஆனால் அது ரொம்ப ரேர் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே ஷூட் பண்ணிடுவேன். 7:30 இல்லை 7 o'clock நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இல்லை லாங் டைம் வீடியோனா மறுநாள் எடிட்டிங்கை முடிச்சிட்டோன்னே அது போஸ்ட் பண்ணிடுவேன். 7:30க்கு இல்லை 7 o'clock ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 11:30 11 o'clock அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி நான் காலேஜ் போயிடுவேன். காலேஜ் உள்ளே இருப்பேன் அந்த நேரத்துக்கு. ஓகே, அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் நான் சப்ஸ்கிரைபர் நிறையா பார்த்தேன். ஒரு 200 சப்ஸ்கிரைபர், ஒரு 300 சப்ஸ்கிரைபர் அந்த 2 மாதத்துலேயே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு
ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு எஃபோர்ட் போடுறோமே, ஒரு மந்த்லேருந்து இவ்வளோ ஷார்ட்ஸு 30 ஷார்ட்ஸ் போடுறோமே அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தாட்ஸு நம்மளுக்கு வரல. எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ ரிசல்ட் கிடைக்க அந்த ஒரு ரிசல்ட் வந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் ஷார்ட்ஸுக்கு அளவுக்கு வந்து லாங் டைம் வீடியோவுக்கு வந்து அவ்வளோ ரீச் கிடைக்கல. ஏன் இந்த சேனலில் எடுத்துக்கோங்களேன், போய் ஷார்ட்ஸு அந்த ஒரு கேட்டகரி போய் பாருங்களேன். ஷார்ட்ஸ்னால் ஒரு 1K 2K வீடியோ போயிருக்கும். நான் இந்த சேனல்லேருந்து ஒரு 70 or 80 ஆச்சும் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து சில இதெல்லாம் எடுத்துட்டேன், காப்பிரைட் இஷ்யூவால் சில இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து 45 அப்படியே ஒரு ஷார்ட்ஸாக இருக்கும். அதுலேருந்து 1K or 2K ஆச்சு போயிருக்கும். ஆனால் இதுவே வந்து லாங் டைம் வீடியோவுக்கு வந்து போகுமா கேட்டிங்கன்னா போகாது, அவ்வளோ ரீச் கிடைக்காது. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங் டைம் வீடியோவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த டைட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இருந்தாலும் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. 7 o'clock வந்து அந்த ஒரு வீடியோ மேக்காக முடிஞ்சிட்டானே. அதுக்கப்புறம் காலேஜ் ஹோம் ஒர்க்காக இது போட்டிருக்கேன். ஹோம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்டர்நெட்லேருந்து யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் கற்றுக்கணும், ஸ்கில்லை கற்றுக்கணும், அது மாதிரி போட்டிருக்கேன். ஏன் காலேஜ் ஹோம் ஒர்க் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா, நாளைக்கு ஏதாச்சும் டெஸ்ட்டுனா படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ. டெஃபினட்டாக படிக்க மாட்டேன் நான். ஒரு சில ரேராக படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னா. ஆனால் வந்து ஏதாச்சும் ரைட்டிங் ஒர்க் இருந்தால் அது இந்த கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ரைட்டிங் ஒர்க் எவ்வளோ இருந்தாலும் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் அது தூங்குவேன். ஏன்னா வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு தலைவலி வந்து காலேஜில் இருக்காது. ஃப்ரீயாக இருக்கலாம், மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி வந்து ஃப்ரீயாக ஒரு தலைவலி இல்லாமல் காலேஜில் இருக்கலான்னு இங்கே ரைட்டிங் ஒர்க்கெலாம் பண்ணிடுவேன். ஆனால் டெஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் எக்ஸாம் இல்லை டேர்ம் எக்ஸாமாக வந்துச்சுன்னா வந்து எப்பாச்சும் படிக்கிறது எப்பாச்சும் தான். இல்லைனா சப்ஹெட்டிங் இல்லை டாபிக் மட்டும் படிச்சுட்டு ரொம்ப சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு ஓகே கதை எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்டா நான் எல்லா எக்ஸாமும் வந்து பாஸ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆக்சுவலி வந்து காலேஜ் டைம் வந்து சில நேரத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் கூட வைப்பாங்க. அது வந்து என்னென்னா செமஸ்டர் டைம்லேருந்து இல்லை எக்ஸாம் டைம்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அரியர் வச்சுருக்காங்கன்னா பசங்க வந்து அவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஒரு 5 o'clock ஒரு 5:30 இல்லை 4 o'clock அப்புறம் தான் அனுப்புவாங்க. நல்ல வேலை அந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கூட நான் போகல. நான் எப்படியோ வந்து லக்லி பாஸ் ஆகிட்டேன் எல்லாரும். முக்கியமாக வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப அந்த மேம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ரொம்ப நிறையா வைப்பாங்க அப்படின்னு சாட்டர்டே சண்டே கூட வைப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதனால் பாஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. சில நேரத்துலேருந்து ஏதாச்சும் vlog அது மாதிரி வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பேன். தென் வந்து ஸ்லீப்பிங் டைம் 10:30 நான் ஸ்லீப்பிங் டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். 10:30க்கு நான் தூங்குவது வந்து கரெக்டாக எனக்கு படுது. அதனால தான் 10:30க்கு எனக்கு ஷார்ப்பாக தூங்கிடுவேன். அது வந்து என்ன வந்து 10 o'clock ரெடி பண்ணிட்டு அந்த 10:30க்குலாம் நான் ஷார்ப்பாக தூங்கிடுவேன். மார்னிங் வந்து 5:30க்கு எழுந்துப்பேன். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் சொல்லிட்டா ரைட்டு ஆல் அப்புறம் ஓகே, இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா இதுவே கொஞ்சம் ஆல்டர்னேஷன் மாடிஃபை தான் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வேறு ஏதாச்சும் வந்து ரொட்டீன் வேணும்னா நீங்கள் வந்து வேணால் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ChatGPT கேட்கலாம், அழகாக சொல்லணும். அது இப்போ இருக்க நான் ரொட்டீன் வந்து ChatGPT கேட்டு வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ChatGPT கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொல்லும். நான் வந்து ரீசெண்டாக ஒரு சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்தேன். எலான் மஸ்க் கூட ரொட்டீன் என்ன இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. ஏற்கனவே ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் எல்லாமே அந்த கோஸ்ட் ரைட்டிங்காக இருக்கும். இல்லைனா அட்மின் யாராச்சும் வச்சுருப்பாங்க, ஒரு 4-5 பேராச்சும் வச்சுருப்பாங்க ட்விட்டரில். இல்லைனா ஒரு போடலாம், யாருக்கு தெரியும். அவரோட ரொட்டீன் பற்றி நான் சொல்லணும்னா, அவர் வந்து 1 o'clock தான் தூங்குவாராம். நைட்டு 1 o'clock தூங்குவாராம். தென் வந்து காலைல ஒரு 7 o'clock எழுந்துப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இது வந்து நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. சும்மா இன்டர்நெட்டை சர்ச் பண்ணும்போது இதுதான் கிடச்சிது. இதை பற்றி நான் அவ்வளோ பார்க்கல நான். ஓகே, இதான் எலான் மஸ்க் பண்ணுறாரு அப்படின்னு தெரில எனக்கு. 1 o'clock தூங்கி 7 o'clock எழுந்து ஓகே, அவர் தூங்குதே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.